எனக்கே தமன்னாவோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும். இப்ப நீங்க வந்தது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கா மட்டும் உன்னை இப்படி பார்த்தாங்கன்னு வச்சுக்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா? ஆமா, நிச்சயமா அத்தை இருந்திருந்தா உன்னோட வருகையை கொண்டாடி தள்ளி இருப்பாங்க. ஆனா இப்போ அதுக்கு வழியே இல்லாம போயிடுச்சு. பாவம் அத்தை அந்த பொம்மையோட கட்டுப்பாட்டுல இருந்து சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அது எங்க சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா உன்னால முடியும் மனு. நீதான் அத்தை எப்படியாவது மீட்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராணி தான். அவ அந்த ஆக்ஞான விரதத்தை நல்லபடியா பண்ணி காளி வேட்டைக்கு போய் எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்டா. என்னையும் ஏமாத்தி அந்த யட்சினிய கொன்னுட்டு அந்த சித்தார்த்தை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. ஆமா மாப்பிள, இந்த தடவை எவ்வளவு எதிர்பார்த்தோம் தெரியுமா? எப்படியாவது ராணிய அந்த கமண்டலன் முடிச்சிருவான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம். அதே மாதிரி நீயும் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தேதி குறிச்சிட்ட. சித்தார்த்தையும் கல்லா மாத்தி இல்லாம பண்ணிட்ட. அதனால எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இனிமே நம்ம ராஜ்யம் தானே நினைச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள அந்த ராணியும் சித்தார்த்தும் வந்து நின்னதை பார்த்து சத்தியமா என்னால சகிச்சுக்கவே முடியல மாப்பிள. கடைசியில அக்கா இந்த அளவுக்கு வேதனையை அனுபவிக்கிறது தான் மிச்சம். நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல அவங்க எல்லாரும் கூத்தும் கும்மாளமா இருக்காங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியல மாப்பிள, தாங்கிக்கவே முடியல. ஆமா மனோ, எங்க எல்லாருக்குமே அது ரொம்ப பெரிய ஏமாற்றம் தான். நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்திருந்தா இந்நேரம் இந்த வீட்டுல நம்ம ராஜ்யம் தான் நடந்திருக்கும். இது எல்லாத்தையும் இந்த பொம்மை பண்றதுக்கான காரணமே அந்த ராணி தான். அந்த ராணிக்கு குழந்தை மட்டும் பிறந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். இந்த வீட்டுல இருக்கிறவங்க அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. அதுக்கு நம்ம விடவே கூடாது மனு. அந்த குழந்தை இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி அந்த ராணி பூமிக்குள்ள போகணும். அவளை நாம அழிக்கணும். அப்பதான் அந்த பொம்மையோட ஆட்டமும் அடங்கும். அப்படியே அத்தையையும் பொம்மை கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் மனு. கவலையே படாத தம்மண்ணா, அது எல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும். இந்த மனோ அத நடத்தி வைப்ப. அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படணும்? ராணிய கொல்றதுக்கான சந்தர்ப்பத்தை நானே உருவாக்கி தரேன். அப்ப கண்டிப்பா நாம நினைச்சது நடந்துச்சுன்ற சந்தோஷத்துல ஆர்வமா ராணிய கொல்றதுக்கு வருவீங்க. அப்பதானே எலிய பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி ராணிய கொல்ல வந்த உங்களை எல்லாம் கையும் களவுமா பிடிக்க முடியும். அதுதான் என்னோட டாஸ்கே. உங்களை கையும் களவுமா பிடிச்சு உங்க சுயரூபத்தை எல்லாருக்கும் காட்டுறேன். அவங்க எல்லாரும் அடுத்து ராணியை எப்படி கொலை பண்றது, அதுக்கான சந்தர்ப்பத்தை எப்படி உருவாக்குறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க சொல்றது நிஜமா? அந்த கொலகார பாவிங்க யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்க போல இருக்க. பேசாம நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடலாங்க. நான்சென்ஸ். என்ன சொல்ற நீ? மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற கதையால இருக்கு. அந்த கொலகார பாவிங்களுக்கு பயந்து நாம குடும்பத்தோட காலி பண்ணிட்டு போகணுமா? நாமளா அவங்களான்னு ஒரு கை பார்த்துடலாம். உங்க 2 பேரையும் நான் இங்க வர சொன்னதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. என்ன சித்தப்பா சொல்லுங்க. நாளைக்கு காலையில நீதான் இந்த டாபிக் ஆரம்பிக்கணும். நானா? நீ கேட்டா
கண்டிப்பா அண்ணன் அண்ணியும் தட்டவே மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். தாத்தா, நாங்களும் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறோம். சரி சரி, நேரமாயிடுச்சு, நீங்க போய் படுத்து தூங்குங்க. சரி சித்தப்பா. வாம்மா. என்னங்க, வாங்க ரெஸ்ட் எடுங்க. நீ போய் படுமா. ஏக்கா, நீ என்னக்கா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுக்கா. நீ உடனே இதுக்கான வேலையை ஆரம்பிச்சிரு. சரிக்கா. அப்ப அக்கா சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி தாத்தாக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அவராண்ட கேட்டா மட்டும்தான் இத பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியும்.